This Rava Pongal is a twist to the traditional Pongal. So enjoy this video. மீனம்மா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ரவா பொங்கல். ரவா பொங்கல். இந்த பொங்கல் சங்கராந்தி சீசன்ல ரவா பொங்கல் பண்ண போறேன். ஆமா. ஒரு இதுவா ஓகே, ஒரு சேஞ்சா டிஃபரெண்டா பண்ண போறோம். ரவா வந்து ஒரு இது ஒரு மெஷர் அப்படின்னா அதுல பாதி நம்ம இது போட்டுட்டோம். பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம் குக்கர்ல வேக வச்சு. சோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு மாதிரி என்னென்ன சொல்லுங்க வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, ஆமா, கருவேப்பிலை அங்க வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒன்னொன்னா தாளிச்சு கொட்ட போறேன். ஆமா, நான் போடுறேன், நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க இது போடுறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இது புது கடாய் ட்ரை பிளைங்கிறாலே அந்த அந்த கடாய் இது இது பர்க்னரோட ட்ரை பிளை கடாய் இல்லையா? சோ இதுலதான் நம்ம நெய் காய்ச்சினோம். சோ நிறைய இதுக்கு வெங்கடேஷ் பட் சொல்ற மாதிரி நெய் வந்து எவ்வளோ ரவாவோ அவ்வளோ நெய் வேணும் பார். நம்ம அவ்வளோ போடல, பட் நிறைய நெய் வேணும். ரொம்ப சூடு இருக்கு, அப்புறமா ஏத்திக்கலாம். நீங்க இதை இது பண்ண கலரிக்கும். இப்போ ஜீரகம், இஞ்சி இஞ்சி நம்ம இன்னைக்கு மஞ்சப்பொடி போட போறோம். அதாவா இஷ்டம். பச்சை மிளகாய் அப்புறம் கூட போட்டுக்கலாம் கலருக்கு. ஒரு ஒரு மவுத் ஃபுல்க்கும் ஒரு ஒரு காஜு. தட்ஸ் தி மெஷர் அக்கார்டிங் டு வெங்கடேஷ் பட்ஜி. ஒன் மெஷர் ரவா எதுல இது பண்றோமோ அதுல ஒரு ஒன் மெஷர் ஒரு பவுல் ரவா அப்படின்னா பாதி அளவு பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா வாசனை வர அளவு வறுப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். போருமா மீனாமா? நீங்க போராதுன்னு நீங்க சொல்றதே ரொம்ப ரேர் தான். இல்லம்மா, நிறைய நல்லா புரிச்சு முறிஞ்சு ஓகே. இது அழகா உங்களுக்கு சூடே ஏறல பார்த்தீங்களா? நம்ம சிம்ல வச்சிருக்கோம், இருந்தாலும் இது சூடு வரல, ஜோரா இருக்கு. பாகா இருக்கு அந்த எலுமிச்சைக்கு. ஆமா, குழியா நல்லா ஹெவியா இருக்கு. ட்ரைப்ளை, இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஒன்றும் ப்ரமோஷனல் வீடியோ இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு ஜாலிக்காக தான் அதை பத்தி சொல்றேன். கொஞ்சம் சவுக்கட்டும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் சேர்ந்த உடனே இதெல்லாம் ரெடியா வெந்நீர் எவ்வளோ ரவாவோ அதுல டபுள் வெந்நீர் ரெடியா வச்சுருக்கோம் இல்லம்மா? ஆமா, அப்பதான் அது சேர்ந்துன உடனே நம்ம இந்த பயத்தம்பருப்பு வேக வச்சதை போடணும். இப்ப இல்ல, வெந்நீரை ஊத்தி இது சேர்ந்துட்ட உடனே நம்ம சால்ட் டு டேஸ்ட். பெருங்காயம், நல்ல வாசனை வருது இல்ல ரவால? நல்ல வாசனை. இப்ப இந்த வெந்நீர் நம்ம எவ்வளவு ரவாவோ அதுல டபுள் வச்சுட்டு இருக்கோம். கொதிக்கிற வெந்நீர் அதுல ஊத்துறோமா? நம்ம இந்த வெந்நீரை விடுறோம், கலரிக்கும். கருவேப்பிலை அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பயத்தம்பருப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். இதை எடுத்து சரியா மீனாமா? இப்போ இந்த பயத்தம்பருப்பு போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அது லிக்விடாக இருக்கிறத போட்டால் தான் இதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், சேர்ந்துக்கும். ஒரு நிமிஷம் மீனாமா, நீங்க என்ன சொன்னீங்க? இதால 3 விடலாம். நம்ம அப்புறம் விட்டுன்னு இருந்தோம். அதனால எவ்வளோ ரவாவோ அதுல 3 டைம்ஸ் வெந்நீர் ரெடியா வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இதுக்கும் அப்பதான் கிரீமியா வரும். இப்ப கலரிக்கலாம். நீங்க சூடு வந்துருத்தா? இதுல
பச்சை மிளகாய் போட்டுறியா? போட்டு நான் பச்சை மிளகா போடுறேன். இது ஆப்ஷனல், நம்ம போடுறோம். கொஞ்சம் கறி ஒரு இதுவா இருக்கும், சட்பட்டா. வாசனையா. ஆமா, வாசனையா இருக்கும். ஆஹா, இன்னும் கொஞ்சம் நெய் விடலாம் போல இருக்கே பார்த்தா. வேண்டாம் வேண்டாம். வேண்டாமா? உடனே தானே சாப்பிட போறோம். இதுக்கு என்ன சட்னி வேணாலும் தொட்டுக்கலாம் இல்ல? ஆமா, பெஸ்ட் தேங்காய் சட்னி. தொட்டுக்கவே வேண்டாமோ? சர்க்கரையோ வெல்லமோ? தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், வேற ஒண்ணும் வேண்டாம். தயிர் கூட தொட்டுக்கலாம். கிச்சடி அண்ட் கடின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன்ஸ், அது மாதிரி நம்ம அப்படியும் சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஆத்துல கிரீன் சட்னி இருக்கு, அது சாப்பிட போறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம். கொஞ்சமா விடு, ரொம்ப விடாத. முதல்ல நிறைய விட்டாச்சு, ரொம்ப ஆசையா இருக்கே. ஆமா, போறோம். நீங்க எல்லாம் இந்த இதுவாயிடும். போறோம் நிறைய பொண்ணியாச்சப்ப. இப்ப சூடா திங்கிறதுக்கு இது போறோம். சரி, சாப்பிடறதே போட்டுன்னு சாப்பிடலாமா? வேணா அது போட்டுங்க, இதுலயே நிறைய விட்டாச்சு அப்படின்றேன். ஆமா, சரிமா. வா, ரொம்ப நல்லா இருக்கே. என்ன கண்டு இருக்கு கம்மியோ, ரொம்ப நல்லா இருக்குமா? Yeah, so this is Rava Pongal from Sujan Fun Kitchen. இல்லமா? ஆமா, ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம் ரவா பொங்கல். ஸோ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி எப்பயும் யூஸ்வலா பண்ற பொங்கலோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டூ ட்ரை இட் அவுட். அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ, டோன்ட் forget to give me a thumbs up, and mainly please subscribe to my channel and share this video with your friends and family. And as always, have fun cooking, stay healthy. நல்லா இருக்கா? ரொம்ப ஜோரா இருக்கு. டேஸ்டியா இருக்கா? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ரொம்ப உரைக்கல, ஜோரா இருக்கு. சுகர் தொட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சுகரும் தொட்டுக்கலாம், சட்னியும் தொட்டுக்கலாம். ஓகே, இப்போ வெறும் ஊறுகாய் தொட்டுன்னு பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பாருங்க. இப்படியே வயிறு எல்லா பொருப்பும் எனக்கே வந்துடும்.